பேக் டு டூரிங் சினிமாஸ். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் அடுத்ததா இந்த புது இயக்குனர்கள் கூட கைகோர்க்க போறாரு அப்படிங்கிறது தான். இப்போ வீர தீர சூரன் படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்துட்டு பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பார்ட் 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் பேசப்பட்டுட்டு வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துல தங்கலான் படம் எப்படியும் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். அவரும் எதிர்பார்த்தாரு. ஆனா அது நடக்காமலேயே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் படமாவது ஒரு நல்ல படமா நமக்கு அமைஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிங் படத்தோட இயக்குனர் இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருமே வந்துட்டு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, மாவீரன் படத்தை இயக்கின அஸ்வின் மடோன் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் கதை சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கதையை கேட்டு ரெண்டுமே பிடிச்சிருக்கான். யாரோட படத்துல முதல்ல நடிக்கலாம் அப்படிங்கிறத விக்ரம் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்க, அஸ்வின் மடோன் அடுத்ததா ஹிந்தி படம் வர ஏதோ எடுக்க போகிறதா சொல்றாங்க. ஸோ எது ஃபர்ஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திபன் ரிவ்யூவர்ஸ் பத்தின ஒரு விஷயத்த ரொம்பவே வேதனை பூர்வமா இப்ப சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா கங்குவா படம் வெளியான போதுல இருந்தே பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து படத்தை ஓட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு படம் நல்லா இல்லைங்கிறத மக்கள் வந்து சொல்லட்டும், ஏன் நீங்க சொல்லி மக்களை வரவிடாம பண்றீங்க அப்படிங்கிறது தயாரிப்பாளர்களுடைய குமுறலா இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்திபனுமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காங்க. ஸோ அவர் இந்த விஷயம் தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் ஒரு ப்ராடக்டை உருவாக்குறேன். அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து நான் வெளியில வைக்கும் போது மக்கள் அதை வாங்கலைன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். ஆனா வாங்காம இருக்கிறத விட மக்கள் பார்க்கறதுக்குள்ளேயே நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் சரியில்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்றேங்கிற பேர்ல அந்த ப்ராடக்டை செல்லாக விடாம பண்ணா அது எவ்வளவு தூரத்துக்கு வேதனையா இருக்கும். அதே தான் இந்த ரிவ்யூ விஷயத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்போ சமீபத்துல இயக்குனர் சீனு ராமசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் இல்லைன்னா இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் சின்ன படங்கள்லாம் ஓடாமலேயே போயிடும். ஸோ ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பா வேணும், ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அது தொடர்பாகவும் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ரிவ்யூ கொடுத்து தான் ஒரு படம் ஓடணும்னா அப்படி ஓட தேவையே இல்லை. ஏன்னா ரிவ்யூவர்ஸ் இருந்தாதான் ஒரு படம் ஓடுங்கிறது கிடையாது. மக்களுடைய வாய் வழியா ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு போனாலே கண்டிப்பா ஓடும். இப்போதானே ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய சார்பா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யாவும் ஜோதிகாவும் இப்போ கோவில்ல போய் பூஜை போட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய பேர் இவங்களோட இந்த ஒரு செயலை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா கங்குவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அது சூர்யாவுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாவே மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு படத்துடைய நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு தனி மனித தாக்குதலா கூட மாறி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சூர்யாவோட ஒரு படம் ஓடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட விமர்சனம் செஞ்சதையும் பார்க்க முடிஞ்சு. ஸோ இதை தொடர்ந்து அவர் அந்த போட்டோல பார்க்கறதுக்கு ரொம்பவே சேடா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜோதிகாவும் ரொம்ப சேடா இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ போய் பூஜை போட்டுட்டு வந்திருக்கிறத நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜோதிகா முன்னாடி ஒரு இதுல ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்லியிருந்தாங்க, நீங்க கோவில்ல கொண்டு போய் போடுற காசு எல்லாத்துலயும் 4 பேருக்கு புக் வாங்கி கொடுங்க, 4 பேரை படிக்க வைங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை வச்சு இப்ப கூட இப்ப மட்டும் எதுக்கு கோயிலுக்கு போய் பூஜை எல்லாம் போட்டுக்கிட்டு இப்பவும் போய் 4 பேருக்கு புக் வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இதை கூட ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயன்தாரா ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்டை இப்போ ஒவ்வொருத்தங்களா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான். நயன்தாரா அவங்களோட கல்யாண கேசட்டை நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட வித்திருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு அவங்க வித்ததா சொல்லப்படுது. அதுல ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்துல அடுத்ததான் நடக்க போற கல்யாணம் எது? நாக சைதன்யாவோடையும் சோபிதாவோட கல்யாணம் தான். இந்த ஒரு கல்யாணம் சீக்கிரமாவே நடக்க போகுது. அதுக்காக பத்திரிகை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்யாணம் 8 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 8 மணி நேர கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட விற்கிறதுக்கான ஒரு பிளான்ல இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட 50 கோடி ரூபாய்க்கு இவங்களோட கல்யாண கேசட்டையும் விற்கிற ஒரு முடிவுல வந்திருக்காங்க. நயன்தாரா ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்ட் அடுத்து இப்ப நாக சைதன்யா அவங்களோட மேரேஜுமே அப்படி நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. மேலும் இப்ப சமீபத்துல ஆகாஷ் பாஸ்கரனோட கல்யாணம் வர முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாரா கேசட்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஆகாஷ் பாஸ்கரனோட கல்யாணத்துல தான் நிறைய பேர் பயங்கரமா வைப் பண்ணிருக்காங்க, எஸ்கே தனுஷ் சிம்பு எல்லாரும் சேர்ந்து வைப் பண்ணிருக்காங்க, அந்த கல்யாண கேசட்டை தயவு செஞ்சு வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லியும் கேட்டுட்டு வராங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, குட்
பேட் அக்லி பத்தின ஒரு சூப்பரான அப்டேட்டை அந்த படத்துடைய தயாரிப்பாளரே சொல்லியிருக்காங்க. அவங்க தான் புஷ்பா 2வையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டா டிஎஸ்பிக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன மோதல் மாதிரி கூட நடந்திருந்துச்சு. இதை தொடர்ந்து குட் பேட் அக்லில 2 சேஞ்சஸ் முக்கியமா நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்னு என்னன்னா, குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் சீக்கிரமாவே முடிய போகுது. இன்னும் 7 நாள் ஷூட்டிங் மட்டும் தான் இருக்கா. அந்த 7 நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாமே வைண்ட் அப் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். ரெண்டாவது என்னன்னா, குட் பேட் அக்லி படத்துலயுமே மியூசிக் டைரக்டரா டிஎஸ்பி தான் கமிட் ஆகி இருந்தாரு. ஆனா இவர் மேடையில ஏறி பயங்கரமா அவர் பேக்லாஷ் பண்ற மாதிரியும் விமர்சிக்கிற மாதிரியும் பேசி இருந்தாரு இல்லையா? சோ அது வந்து தயாரிப்பாளருக்கு பயங்கரமா உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்டாரு. சோ அதனால குட் பேட் அக்லி படத்துல இருந்தும் அவரை நீக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது இன்னும் ஒபிஷியல் இல்ல, பட் ஸ்டில் இப்படியான ஒரு டாக்குமே போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி கங்குவா படத்துக்கு பெருசா விமர்சனம் எதுவும் வரல, டிஎஸ்பியோட மியூசிக் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இப்போ பாதிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு அப்டேட் என்னன்னா, கேம் சேஞ்சர் படத்துல இப்போ ஒரு பாட்டை 15 கோடி ரூபாய்க்கு ஷூட்டிங் மட்டுமே நடத்திருக்காங்க. பொதுவாகவே சங்கர் பிரம்மாண்டமான படங்களை மட்டும்தான் எடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் பயங்கரமா மெனக்கிடுவாரு, அதிகமா ஃபண்ட் வந்துட்டு செலவு பண்ணுவாரு. ஸோ அப்படிதான் இப்போ கேம் சேஞ்சர் படத்துல ஒரு பாட்டை உருவாக்குறதுக்கு 15 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சும்மாவே சங்கர் கிட்ட பட்ஜெட்டுக்குள்ள முடிக்க பாருங்க அப்படின்னு சொன்னா அவர் முடிக்க மாட்டாரு. ஆனா தயாரிப்பாளர் தில்ராஜ் என்னன்னா, எவ்வளவு வேணுமோ நீங்க நல்லபடியா எடுத்துக்கோங்க, தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி வேற ஆரம்பத்துல வாயை விட்டுருக்காரு. ஸோ அதனால ஒரு பாட்டையே 15 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமா அந்த பாட்டுல அப்படி 15 கோடி ரூபாய்க்கு என்னதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுமே நிறைய பேர் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். நாளைக்கான அப்டேட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Ashwandita.